and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் இந்த தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய மிஷனரி இயக்கம் கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய ஆலோசனைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நவம்பர் மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதிகளிலே 2 ஆலயங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரிசா மாநிலத்தில் அங்கே பஜ்மா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலேயும் பட்டகுடா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலேயும் தேவனுடைய நாம மகிமையான ஆலயங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டன. அதற்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிராங்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல புதிய ஆலயத்திற்காக அஸ்திபாரமிடப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை தொடர்ந்து அங்கே தீபகேடா என்ற அந்த பணித்தளத்தில் தையல் பயிற்சி கூடமானது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தையல் பயிற்சியை மேற்கொண்டு அவர்கள் செயலாற்றும்படியாக அந்த ஒரு பயிற்சி மையத்தையும் தொடங்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அவருக்கே கொடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கும்படியாக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த ஊழியங்களுக்காக கொடுத்தவர்கள் யாவருக்கும் நன்றி கூறுகிறோம். ஆலயத்தை கட்டி கொடுத்தவர்கள், அந்த பிராங்கியாவிலே ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்கிறவர்கள், தையல் பயிற்சி மையத்திற்காக தையல் மிஷின் வாங்கி கொடுத்தவர்கள் யாவருக்கும் இந்த வேளையிலே ஆண்டவருடைய நல் நாமத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்க வசதியாக இருக்கும்படியாக எங்களுடைய மாதாந்திர இதழ்களை நீங்கள் பெற்று ஜெபிக்கலாம். இதில் ஜெபக்குறிப்புகள் உண்டு, மிஷனரி வரலாறு உண்டு, பெண்களுக்கான சிறப்பு பகுதி உண்டு, வேத வினா போட்டிகள் உண்டு. யாவும் உங்களுடைய ஆத்தும ஈடேற்றத்திற்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த பத்திரிகை இலவசமானது. வேண்டும் என்பவர்கள் இந்த திரையில் காணும் எங்களுடைய முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு அனுப்பி கொடுக்கப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய ஊழியங்களை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், இந்த ஊழியங்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால், இந்த திரையிலே காணக்கூடிய அந்த QR கோடிலே நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பி நீங்கள் உதவலாம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பகுதிகளிலே நீங்கள் ஒரு ஜெபக்குழு தலைவராக தலைவியாக நீங்கள் பொறுப்படுத்தி எங்களுக்காக ஜெபிக்கலாம். எங்களுடைய ஊழியங்களை தாங்கக்கூடிய மக்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி காணிக்கைகள் பெற்று அனுப்பலாம். கர்த்தர் உங்களை எவ்விதமாய் நடத்துகிறாரோ அதன்படி செய்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள். தேவையுள்ள இந்த தேசத்திலே தேவன் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எங்களுடைய பிரயாணங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தகப்பனே, இந்த மகிமையான வேலைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய நம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. அந்த வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானித்து எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு நாங்கள் நம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் தியான வேளைக்காக ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் செய்கைகளையெல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் மேல் ஆணையிட்டார். அவர்கள் செய்கைகளையெல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களிலே கர்த்தர் பாரார், கர்த்தர் கேளார், கர்த்தருடைய பார்வைக்கு தெரியாது என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகளிலே ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இங்கே தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள்,
தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய ஜனங்கள், தங்களுடைய வாழ்வினாலும் வாழ்க்கையினாலும் தேவனுக்கு உகந்த நற்கந்தமாய் இருக்க வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள்தான், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த தெரிந்தெடுப்பின் நோக்கம், எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்றதான பொறுப்பை உணராதவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை அறைகூறுகிறவர்களாக, தங்களை சொல்லிக் கொள்கிறவர்களாக அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இல்லை. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனால் கடிந்து கொள்ளப்படுகிற ஒரு நிலையிலே காணப்படுகிறார்கள். ஆகையினாலே ஆண்டவர் அவர்களுக்கு அந்த பொறுப்பை தவறிய, இல்லை என்றால் பொறுப்பை செயலாற்ற முடியாமல், உத்தரவாதத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? என் ஜனமாய் இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் மன்னிக்க மாட்டேன்? அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது 3வது வசனத்தில் தேவாலய பாட்டுகளெல்லாம் அலறுதலாக மாறும் என்பதாக குறிப்பிடுகிறார். 4வது வசனத்திலே அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை, பொறுப்பற்றவர்களாய் எவ்விதமாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை அங்கே விளக்குகிறார். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி, கள்ளத்தராசினால் வஞ்சித்து, தரித்திரர்களை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தில் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் விற்கத்தக்கதாக, தவசம் விற்கத்தக்கதாக மாதப்பிறப்பும், நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள் என்று சொல்லி, பொறுப்பற்ற ஜனங்களே இதை கேளுங்கள், நான் என்ன செய்வேன், உங்களுடைய செய்கைகளை எல்லாம் நான் மறப்பதில்லை என்பதாக சொல்லுகிறார். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் உன்னை எதற்காக தெரிந்தெடுத்தார்? எதற்காக உன்னை மீட்டெடுத்தார்? எதற்காக உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அதை மறந்தவனாக, நிர்விசாரியாக நீயும் நானும் காணப்பட்டு, ஒருவேளை ஆண்டவர் பாரார், ஆண்டவர் கேளார் என்று சொல்லி நம்முடைய மனம் போல ஜீவிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறப்பதில்லை, உன்னுடைய செயல்களை நான் மறக்க மாட்டேன். ஆலயத்தினுடைய பாடல்கள் அலறுதலாக மாறும், உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொல்லுகிறார். அந்த அளவிற்கு பொறுப்பை நிராகரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய உக்கிர கோபம் அந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அமர்பியானவர்களே, கிறிஸ்தவன் என்றால் பொறுப்புள்ளவன். கிறிஸ்து பொறுப்புள்ளவராக வந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய உத்தரவாதத்தை, தன்னுடைய மேசியாவினுடைய செயலாற்றலை உனக்காக எனக்காக நிறைவாக்கி கொடுத்தார். இன்று நம்மை நடுத்தருவிலே அவர் விட்டு செல்கிறவராக அல்ல, நம்மை வழிநடத்தும்படியாக, நிற்கதியாக நிற்க அல்ல, நல்ல பாதையிலே நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பொறுப்பை உணர்த்துகிறார். தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவர் செயலாற்றினார். உன்னிலேயும் என்னிலேயும் ஆண்டவர் அந்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாக கேட்கிறார். இங்கே இவர்களுடைய தாறுமாறான ஜீவியம், ஒழுக்கக்கேடான ஜீவியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் ஏழை எளியவர்களை குறித்ததான கரிசனையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்க வேண்டிய ஒருவேளை பொருட்களை எடை குறைத்து கள்ளத்தராசிலேயும் மரக்கால் குறைவான மரக்காலிலேயும் அவர்கள் அளந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தரித்திரரை ஒடுக்குகிறார்கள். தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்குமாக அடமானம் வைக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு கேவலமான வேதனையான காரியம் என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நிறைவேற்ற நீ நானும் மறப்போம் என்றால் ஆண்டவருடைய உக்கிர கோபம் நம்மேல் தங்கும் என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நெகேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை தயவு செய்து எங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சீர்கெட்டவர்களாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை அங்கே உணர்த்த முடியும். பொறுப்பற்ற நிலையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை நெகேமியா அலங்கத்தை கட்டும்படியாய் வந்தார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையாகிய அலங்கம் சின்னாபின்னமாகி சிதறுண்டதாய் இருக்கிறது. அவர்களிலே மாரல் வேல்யூஸ் அங்கே சிதறடிக்கப்படுவதாக இருக்கிறது. அவர்களுடைய ஜீவியமானது தராதரம் இல்லாமலாக மாறிவிட்டது, தரமற்றதாக மாறிவிட்டது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உனக்கும் எனக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவனாக நீயும் நானும் என்று நாம் கிறிஸ்தவ வாழ்வின் ஆரம்பத்தை மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனாய் மகளாய் நடக்கிறோமோ, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஆரம்பம் அன்றிலிருந்து தொடங்குகிறது. நாம் என்ன எண்ணுகிறோம்? கிறிஸ்துவை நான் ஆராதிக்கும்படியாக, கிறிஸ்துவை நான் என்னை அவருக்கு தத்தம் செய்யும்படியாக நான் இந்த நேரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஈடுபடுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட சகோதரா சகோதரி, நீ மனம் திரும்பினவனாக மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். அதுதான் பொறுப்பு. ஒரு மரத்தை ஒரு விவசாயி வைக்கிறார் என்றால், அல்ல நீங்களோ நானோ ஒரு மரத்தை நம்முடைய தோட்டத்தில் வைக்கிறோம் என்றால் என்ன எதிர்பார்ப்போடு வைக்கிறோம்? அது ஏற்ற வேளையிலே கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ நானும் மனம் திரும்பி இருக்கிறோம் என்று சொல்லுவோம் என்றால், என் வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்கேற்ற கனி காணப்பட வேண்டுமே. நான் ஜெபித்தால் போதாது, வேதம் வாசித்தால் போதாது, அதனுடைய கிரியைகள் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நீ ஒரு பொறுப்புள்ளவன். பிதாவின் சித்தத்தை கடைசி வரை நிறைவேற்றின நான் உன்னுடைய கையிலே பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். நீ என்ன செய்கிறாய் எனக்காக? ஆண்டவர் இந்த நாளிலே கேட்கிற கேள்வி அதுதான். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், உபாகமம் 15:11 பார்க்கிறோம், தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். பொறுப்பு, ரட்சிக்கப்பட்டவனுக்குரிய பொறுப்பு. மனம் திரும்பி தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கையிலே பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன பொறுப்பு? தேவையுள்ள மக்கள் தேசத்திலே உண்டு, தரித்திரர்கள் உண்டு. யோவான் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தரித்திரர் எப்பொழுது உங்களோடு இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்களை பராமரிக்கும்படியாக அந்த பொறுப்பை உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி. பரிசுத்த லூக்கா 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், பரிசுத்த லூக்கா 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் அங்கே சொல்லுகிறது, அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றார். இங்கே யோவான் ஸ்நான இடத்துல ஞானஸ்நானம் பெறும்படியாக வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து ஸ்நானகனாகிய யோவான் கூறுகின்ற வார்த்தைகள் என்ன? நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும். அதை எதை குறிப்பிடுகிறார்? ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 2 அங்கிகளை உடையவன், உன்னுடைய ஆடைகளை நீ பகிர்ந்து கொடு. அதை தொடர்ந்து வருகின்ற பொழுது உன் ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட கனி கொடுக்கவில்லை என்றால் நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்காதவனாக இருக்கிறபடியினாலே 9வது வசனம் சொல்கிறது, கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டாக்கினிலே போடப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறுமையானவர்களுக்கு இறங்குகிறோமா? ஞானஸ்நானம் பெற்றவனுடைய பொறுப்பு என்ன? நான் ஆடைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். பசியாயிருந்தேன், என் பசியை ஆற்றினீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். ஆண்டவர் அப்பொழுது உன்னையும் என்னையும் குறித்து சொல்லுவார். இந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற மகனாக மகளாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? சிறுமையானவர்களுக்கு இறங்குவது மனம் திரும்புதலின் அழைப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அழைப்பை நீ நிராகரித்து விடாதே. உன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றாமல் நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லி வேதக்காரன் என்று சொல்லுவாய் என்றால், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால்,
உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. முதலாவது கற்பனைக்கு கீழான கற்பனை அல்ல, முதலாவது கற்பனைக்கு அடுத்த ஒரு கற்பனை அல்ல, முதலாவது கற்பனைக்கு சமமான கற்பனை. நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, பொறுப்புள்ள கிறிஸ்தவன் தேவனிடத்திலே அன்பு செலுத்துகிறான், தேவனால் உண்டாக்கப்பட்ட சக மனிதனிடத்திலேயும் அன்பு செலுத்துகிறான். அதுதான் வேத வாசிப்பினுடைய அடையாளம், நியாயப்பிரமாணத்தின் அடையாளம் அதுதான், சத்திய வார்த்தையினுடைய பொருள் அதுதான். நியாயசாஸ்திரி ஒருவன் ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறான், ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். பதிலில் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நல்ல சமாரியன் ஓமையை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 29 முதல் 37 வசனங்களிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யார் அவனுக்கு பிறன் என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். அந்த வழியாய் கடந்து சென்றவர்கள், ஆசாரியன் கடந்து செல்லுகிறான், ஆலய பணிவிடை செய்கிறவன், சத்தியத்தை அறிந்தவன், வேதத்தை அறிந்தவன், மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறவன். லேவியன் செல்லுகின்றான், ஆலய பணிவிடை செய்கிறவன், ஆலயத்தின் காரியங்களுக்கு பொறுப்பாய் இருக்கிறவன், அவனும் கடந்து செல்லுகிறான். ஆனால் நல்ல சமாரியன், இரண்டு சமுதாயத்திற்கும் இடையே நல்ல ஒரு உறவு இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிற வேளை, ஆனால் படுத்திருக்கிறவன் தன்னுடைய ஜாதியான் அல்ல என்று தெரிந்தும் அவனுக்காக இறங்கினான், அவனுக்காக இறங்கினான். வேத வசனம் அதைத்தான் கூறுகிறது, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் எனக்கு இறங்க வேண்டாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்தாய். ஆம், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை நான் நிறைவேற்றுவேன் என்றால் மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை நான் கொடுக்கிறேன், மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை நான் கொடுக்கிறேன். சில நேரங்களில் நான் ஜெபிக்கிறோம் அவர்களுக்காக என்று சொல்லுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அது என்னுடைய பொறுப்பு, உண்மைதான். ஆனால் வேதத்தின்படி அந்த மனம் திரும்புதலின் கனி காணப்பட வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், நல்ல காரியம், ஜெபம் அவசியம். ஆனால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கு காரணம் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு வையுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது என்ன என்பதை தெளிவாக இங்கே குறிப்பிடுகிறார். ஆம், இந்த ஜெபம், நான் ஜெபிக்கின்ற ஜெபம் என் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டாமல் போகிறது. காரணம் என்ன? நான் பொறுப்பை மறந்தவனாக இருக்கிறேன், பொறுப்பை மறந்தவனாக நான் இருக்கிறேன். ஆம், நான் நன்மை செய்யாமல் இருக்கிறேன், ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்காமல் இருக்கிறேன், திக்கற்ற பிள்ளைக்கு விரோதமாக நான் செயல்படுகிறவனாக இருக்கிறேன், விதவையை கண்டுகொள்ளாமல் அவர்களை அந்நியப்படுத்துகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபம் மனம் திரும்புதலின் கனியை கொண்டு வருகிறதா? ஜெபம் மனம் திரும்புதலின் கனியை கொண்டு வருகிறதா? ஜெபம் ஜெபம் என்றே நாம் சொல்லிக்கொண்டு நான் ஜெபிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மலை பிரசங்கத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அங்கே சொல்லுகின்ற காரியம் என்ன? ஜெபத்தை குறித்து அவர் ஜெபத்தை எந்த இடத்திலே பட்டியலிடுகிறார் என்பதை நாம் பார்ப்போம் என்றால், அருமையானவர்களே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம் என்றால், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவர் இந்த மலைப்பிரசங்கத்தில் வருகின்ற பொழுது முதலாவது அவர் குறிப்பிடுகின்ற காரியம் என்ன?
ஜெபத்தை அல்ல. முதலாவது காரியம் தர்மத்தை குறிப்பிடுகிறார். தான தர்மம், நீ தர்மம் செய்யும் போது என்று சொல்லுகிறார். நீ தர்மம் செய்கின்ற பொழுது என்று சொல்லுகிறார். அந்த தர்மம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அது உன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஜெபிக்கின்ற கிறிஸ்தவனே, ஜெபிப்பதற்கு முன்பாக நீ தர்மம் செய் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். தான தர்மம் செய் என்று சொல்லுகிறார். ஏழை எளியோர்களை கவனி என்று சொல்லுகிறார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதே நாம் பட்ஜெட் போட்டு விட்டோம். சிலர் இதற்கு முன்பாகவே போட்டு துணிமணிகளை வாங்கிவிட்டோம். ஏழை எளியோர்கள், தரித்திரர்கள், விதவைகள், ஒருவேளை சரியாக மூடுவதற்கு துணி இல்லாத தரித்திரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், உன்னுடைய பங்கு என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். அந்த ஜெபம் அர்த்தமற்ற ஒரு ஜெபம். நீ தான தர்மம் செய். இரண்டாவது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இரண்டாவது நாம் பார்ப்போம் என்றால், அதற்கப்புறம் தான் அவர் என்ன சொல்லுகிறார்? ஜெபத்தை பற்றி சொல்லுகிறார். அதற்கப்புறம் தான் ஜெபத்தை பற்றி சொல்லுகிறார். தொடர்ந்து இறுதியாக அவர் சொல்லுகின்ற பொழுது உபவாசத்தை பற்றி சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் இல்லை, அவைகள் அவசியம்தான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம்தான். ஆனால் உன்னுடைய பொறுப்பை மறந்து நான் இவைகளில் ஈடுபடுகிறேன் என்று சொல்லுவாய் என்றால் நீயும் நான் ஒரு சோம்பேறி. நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியவில்லை. மனம் திரும்புதலின் கனியனிடத்தில் இல்லை. உபவாசம் அவசியம். ஆனால் ஏழை எளியோர் இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு உதவுவதே உகந்த உபவாசம் என்பதாக ஏசாயா 58வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் ஆலயத்திற்கு செல்லுகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நல்ல காரியம். ஆனால் உன்னுடைய பொறுப்பை நீ மறப்பாய் என்றால் உன்னுடைய ஆராதனை எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆராதனை பரவசத்தை உண்டாக்கக்கூடியதாக அல்ல, எளியோருக்கு கொடுக்கக்கூடிய, இல்லை என்றால் எளியோரை நேசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய பரவசமான ஆராதனை, அந்த ஆராதனை தொடர்ந்து நான் உண்ணுகிற உணவு வகைகள் ஏழை எளியோரை நினைக்கக்கூடியதாக இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏழைகளுக்கு உதவி செய்வதை மறக்கக்கூடிய எந்த ஆராதனையாக இருந்தாலும், இன்றைக்கு எத்தனை ஆலயங்களிலே சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, எத்தனை முறை சாப்பாடு சாப்பிடுங்கள். உங்களுடைய வாசலிலே இருக்கக்கூடிய எளியவர்களை நினைக்கிறீர்களா? தரித்திரர்களை நினைக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. சாப்பிடுவதற்கு நமக்கு இடம் இல்லையா? ஆண்டவர் கேட்கிறார். சாப்பிடுவதற்கு இடம் இல்லையா? ஏழை எளியோர்களை உங்களுடைய பக்கத்திலே நான் வைத்திருக்கிறேனே, உங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுங்கள் என்பதாக ஆண்டவர் கேட்கிறார். ஐஸ்வர்யவான் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றவில்லை. அதுதான் அவன் செய்த பாவம். அவன் செய்ய வேண்டியதை செய்யவில்லை. வாசலை கடந்து ஆனால் வாசலிலே இருக்கக்கூடிய அந்த அந்நியன் மேலே கரிசனை இல்லை, தரித்திரன் மேலே கரிசனை இல்லை. இன்னைக்கு எத்தனை நம்முடைய சாலைகளிலே பார்க்கிறோம், மனநிலை பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அவர்கள் தெருக்களிலே அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நீ நானும் என்ன செய்கிறோம்? அவைகளுக்காக என்ன செய்கிறோம்? அவர்களுக்காக நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய மனம் திரும்புதலின் கனி அவ்விதமாய் திருப்பப்படுகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழிய அறிக்கை அனுப்புவதல்ல, ஊழியம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஊழியம் அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயும் நானும் பொறுப்புள்ள கிறிஸ்தவன். இந்த பொறுப்பை நீ நானும் மறக்கின்ற பொழுதுதான் இங்கே ஆமோஸ் மூலமாக ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த எச்சரிப்பின் வார்த்தை நமக்கு முன்பாக சொல்லப்படுகிறது. ஆம், நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை. உன் செய்கைகள் என்னுடைய நினைவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. அது நன்மைக்கு ஏதுவான செயல்களாக இருக்கிறதா என்பதை பொறுப்புள்ள கிறிஸ்தவளாக நீங்களும் நானும் தற்பரிசோதனை செய்து ஆண்டவருக்கு முன்பாக நம்மை சீர்படுத்த ஒப்பு கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, மனம் திரும்பின கிறிஸ்தவளாகிய நாங்கள் பொறுப்புள்ளவர்கள் என்பதை உணர்த்தினீர். எங்களுடைய வேதம் வாசிப்பு அல்ல, அந்த வேதமும் கற்றுக் கொடுக்கிற தரித்திரரை நினைக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஜெபத்திலே தரித்திரருக்கு முதலாவதாக நாங்கள் கொடுக்கின்றதான அந்த முதன்மையான காரியங்கள்,
ஆண்டவரே, எங்களுடைய உபதேசம் ஏழை எளியவர்களுக்கு செய்கிறதாக இருக்கக்கூடியதாக, எங்களுடைய ஆராதனை எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் எளியவர்களை மறக்கச் செய்கின்ற ஒரு ஆராதனையாக, எங்களுடைய காணிக்கை தரித்திரத்திலே உழந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பயனுள்ளத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் செயல்பட, எங்களுடைய ஊழியம் அவிதமாக அமைய எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.